Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக டெமோலேஷன் வந்து பண்ண போகிறோம். இந்த டெமோலேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனிக்கும் டைனிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் வந்து போட்டிருப்பாங்க, ஃபோல்டிங் டோர். நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் யூபிவிசி வந்து பார்த்துட்ருப்பீங்க, பால்கனிக்கும் ஹாலுக்கும் இல்லை டைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெமோலேஷன் பண்ணி ஃபால் சீலிங் வந்து பண்ண போகிறோம். ஃபால் சீலிங் வந்து ஜஸ்ட் வந்து ப்ளைனாக வந்து நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக டெமோலேஷன் வந்து பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி ஆர்சிசி கவுண்டர் டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அதை நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெமோலேஷன் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்குண்டான ஒர்க் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நிறையா வந்து சொல்லியிருப்பேன். டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்படி இல்லைனா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும் அப்படின்றதுக்காக அதிகமான மேன் பவர் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணுறதுனால டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்ன்றது வந்து கொடுக்க முடியல. அதனால் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கேன், எவ்வளோ நேரம் இருந்தாலும் கூட பேசலாம். அதனால் 2x4 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் வந்து போட போகிறோம். ஃப்ளோர் டைல்ஸ் வந்து 2x4 வால் வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம், ஃபால் சீலிங். அதுக்கப்புறம் கிச்சன் கம்ப்ளீட்டாக டெமாலிஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வுட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம் இதில். ஏன்னா நீங்கள் பழைய வீடு இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா கிரில் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து யூபிவிசி வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். அந்த ஸ்பேஸ் இல்லாததுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பிரிக் ஒர்க் வச்சு நம்ம பண்ணி, இப்போ கிரில் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ்க்கு மட்டும் ஒரு கிரில் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக ஒரு 4 இன்ச்சஸ்க்கு மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரிக் ஒர்க் மாதிரி பண்ணி அதில் யூபிவிசி வந்து ஸ்லைடிங் டோர் வந்து போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து நம்ம சிவில் எதுவுமே வந்து நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஹால்லையும் பெட்ரூம்லேயும் இதெல்லாம். ஏன்னா டைல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே டைல்ஸ் வந்து போட போகிறோம். 2x4 வந்து போட போகிறோம். 2x2 வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். 2x4 வந்து போடுறதுனால கொஞ்சம் காஸ்ட் வந்து இன்க்ரீஸாக தான் ஆகும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். அதனால் கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2x2 தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்சிசி கவுண்டர் டாப் வந்து கிச்சன் வந்து போட்டிருந்தாங்க. அந்த கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப் வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் கிச்சன் இது. ஸ்மால் கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப் வந்து போட்டிருக்காங்க. அதோட கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் ஸ்ட்ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து தான் கொடுக்க போகிறோம். ஒன்று இந்த சைடு ஒன்று இந்த சைடு தான் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிறது வந்து கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெமாலிஷன் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிசிலாம் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ப்ளைனாக வந்து போட்டுட்டு எங்கே அவனை வருது எங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வருதுன்ட்டு ப்ராப்பராக மார்க்கிங் பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 9 lakhs கிட்டே வரைக்கும் போயிடுச்சு. ஓவரால் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். சிவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் கூட வெளியே தெரியாது. ஏன்னா நம்ம டைல்ஸ் எடுத்துகிட்டு தானே போட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணோம். டைல்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவையோட பிச்சுட்டு வந்துருக்கு. இப்போ சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் எடுக்கும்போது அந்த டைல்ன்றது வந்து நார்மலாக ப்ளெயினாக வந்துடும். சில டைல்ஸ் மட்டும் கீழே இருக்கிற கலவையோட பிச்சுட்டு வந்திருக்கும். இப்போ அதெல்லாம் திருப்பி பூசணும். சின்ன சின்ன ஒர்க்குக்கெலாம் வந்து செப்பரேட்டாக நம்ம லேபர் வந்து கூப்பிட்றோம் அப்படின்னா அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து கம்மியாகவும் வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிற மாதிரிலாம் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா ப்ராஜெக்டோட வேல்யூ, அதோட ஒர்க்மேன்ஷிப், அதுக்கப்புறம் அதோட ஒர்க்கோட குவாலிட்டி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க. கடைசியில் ஒரு வீடியோ வந்து போட்டுருவாங்க. கடைசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே போடுவாங்க. பட் என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து எதனால் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு வந்து அவ்வளோதான் அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா சிவில் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கை வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அது வளன்னு இழுத்துட்டு போயினே இருக்கும். அது ஏன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம கை வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து மாறும். அதனால நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க்கில் வந்து இருக்கும். அது சால்வ் பண்ணிடுவோம். பட் என்ன ப்ரைஸ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு பட்ஜெட் வச்சு நம்ம வந்து ஒர்க் வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம 10 lakhsோடு முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். ஒரு 1 lakh அதிகமானாலும் கூட அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிடும். இல்லைனா ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்போதுலேருந்து இப்போ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா பட்ஜெட்டுக்குள்ளே 100% வந்து கொண்டு வந்துடுவேன். ஆனால் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து மாற்றுற மாதிரிலாம் நிறைய பேசுவேன். ஏன்னா
ஒரு டிசைன் வந்து நான் கொடுத்துட்டேன் 3D வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லிடுவோம். பட் என்னென்னா ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஓகே பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகேனா இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா 3Dயில் என்ன கொடுத்துருக்குமோ கொட்டேஷன் என்ன கொடுத்துருக்குமோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிடுவோம். அதனால் பட்ஜெட் மைண்டில் வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ன்றது வந்து நம்ம பண்ணுவோம். இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர் வச்சு கொட்டேஷன்லாம் வாங்கி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொதப்பினால திருப்பி வந்து நம்ம என்ட்ராகி திருப்பி வந்து பண்ணுறோம். அதனால் இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க்குன்றது வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க்குன்றது வந்து நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வுட் ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். பட் என்னென்னா ரொம்ப நாள் இந்த கிளைண்ட் வந்து தெரிஞ்சனால எதுவுமே வந்து பண்ண முடியல. அதனால் சிவில் ஒர்க்குன்றது வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். யாராவது சிவில் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சில ஐடியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிவில் வீடியோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். ஒரு ஐடியான்றது வந்து வரும். முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ளோரிங் டைல்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துட்டோம். இந்த ஃப்ளோரிங் டைல்லே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வெறும் டைல் மட்டும்தான் எடுத்துருக்கோம். இதில் இதுக்கு முன்னாடி இங்கே டைனிங் டேபிள் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு விண்டோ ஒன்று பெருசாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூபிவிசி வந்து போட சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வால் வந்து போட்டுட்டு இதுலேயே யூபிவிசி வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா இங்கே ஸ்பேஸ் வந்து கிடையாது. அது இல்லாமல் என்னென்னா இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இது கம்ப்ளீட்டாகவே வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிக் ஒர்க் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து யூபிவிசி வச்சு கம்ப்ளீட்டாக வந்து போட்டுடலாம். ஏன்னா இது வந்து காம்ப்ளிகேட்டடாக பண்ண வச்சுக்காங்களேன், பட்ஜெட் வந்து அதிகமாக இழுத்துரும். ஏன்னா ஆல்ரெடி பழைய பில்டிங்கு. அதுக்கப்புறம் அந்த WPC டோரில் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபால் சீலிங். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது எங்கே இருந்தாலும் கூட நம்ம கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே வந்து சிம்னி வந்து ப்ராப்பராக வைக்க முடியாது. ஒரு வேளை வச்சாலும் அதோட மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாகிடும். ஏன்னா அந்த கிரில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட்லாம் வந்து பட்டு அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும். அதனால இதுவும் க்ளோஸ்டு. ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டாவது கிச்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். எங்கே போனாலும் க்ளோஸ் பண்ணிடுவோம். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வுட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் வச்சு பண்ணுறோம். பிரிக் ஒர்க் வச்சு பண்ணுறது வந்து இது ரெண்டாவது கிச்சன். இது சில பேருக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து மாற்றவே முடியாது, மாற்றவும் கூடாது. ஏன்னா அது அவங்களோட விருப்பம், அவங்களோட வீடு. நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாது. டிசைன் வந்து கொடுத்தோமா, டிசைன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம சொல்கிற மாதிரி வந்து கேட்கலைன்னா அவங்க வந்து அனுபவப்பட்டதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட அருமைன்றது வந்து தெரியும். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா காங்க்ரீட்லாம் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வுட்டு மேலே டைரெக்டாக வந்து கிரானைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதாங்க கிச்சனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எடுத்தோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா இதோட பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 1.5 lakhs அவ்வளோதாங்க. இந்த ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகம். வெறும் கிச்சன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் வந்து கொடுத்ததுனால தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுறோம்.
இதோட ஃப்ளோர் டைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2x2. இதில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1x1 இருந்தது. நம்ம அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அரௌண்ட் ஒரு 2x2 இல்லைன்னா 2x4 வந்து மாற்றிடுவோம். மேக்ஸிமம் 2x2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுவோம். இதெல்லாத்தையும் டெமாலிஷன் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து காமிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும் எந்த மாதிரி வந்து ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றது. வாஷிங் மிஷின் எங்கே வச்சுருக்காங்கன்னா, வாஷிங் மிஷின் வந்து வெளியே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் வந்து போட்டிருக்காங்க. பட் என்னென்னா இது அவுட்டோர், டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இதில் டைரெக்டாக வந்து படும். பட் என்னென்னா எனிவே ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.